இது பார்த்தீங்கன்னாக்க சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் வந்து இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் இது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பக்தர்கள் வேண்டுதலுக்காக நேர்த்தி கடனாக இந்த பொம்மைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் வந்து எது வேண்டுனாலும் அது உடனே பலிக்குது, நடக்குது. அதனால் அந்த வேண்டுதலுக்கு அதனால் அந்த வேண்டுதலுக்காக எல்லாமே பொம்மை எடுத்து வச்சுருக்காங்க. அதான் பார்க்குறீங்க. இருக்கிற பொம்மைகள் எல்லாமே வேண்டுதலுக்காக பக்தர்கள் எடுத்து வைத்தது. அவங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறி விட்டது. அதனால் எல்லாமே வேண்டுதலுக்காக அந்த பொம்மைகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஆலயத்தில் வந்து முன்பகுதியாக விநாயகர் இருக்கிறார். இது விநாயகர். எல்லாமே வேண்டுதல் பொம்மைகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கு வரும் பக்தர்கள் என்ன வேண்டுறாங்களோ அது அனைத்தும் நடக்குது. அதனால் அவங்க வேண்டுதல் நிறைவேறின உடனே அவங்க வேண்டுதலுக்காக பொம்மைகள் எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வேண்டுதலுக்காக வச்சிருந்த பொம்மைகள். இதை பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து இதெல்லாம் ஒரு வேண்டுதலுக்காக அவங்க அந்த பொம்மை மாரி செஞ்சு வச்சுருக்காங்க. வேண்டுதல் நிறைவேறிருக்கு. அதனால் அந்த பஸ் மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க வீடு. இது ஒரு பக்தர் வந்து வீடு கட்டணும்னு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தார். அவருடைய வேண்டுதல் நிறைவேறதுனால அவங்க வீடு மாதிரி ஒரு பொம்மை எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க பக்தர்கள் அனைவரும். ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இருட்டுக்கல் முனியப்பன் இருக்கிறாரு. ஒரு அருமையான இடம்ங்க அது. நல்ல இயற்கை நிறைந்த ஒரு இயற்கையான காற்று வீசக்கூடிய ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடையிலும் ஒரு ஜில் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு பிளேஸு. நல்ல ஒரு இயற்கை நிறைந்த இடமாக இருக்கிறது. அருமையான பிளேஸில் வந்து நம்ம இருட்டுக்கல் முனியப்பன் அமர்ந்திருக்கிறாரு. இது எல்லாமே பக்தர்கள் வேண்டுதல்.
இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பக்தர்களுக்கு கால் வலி அப்படின்னு வராங்கல்ல, அவங்களெல்லாம் கால் வலியை குணமாக்கிட்டாக்கா நான் கால் எடுத்து வைக்கிறேன் பொம்மை அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் என்ன வேண்டுதல் நிறைவேறதுனால அவங்க கால் எடுத்து அதை ஒரு காணிக்கையாக கொண்டாந்து வச்சுருக்காங்க. எல்லாமே பக்தர்களோடது தான். பக்தர்கள் வேண்டுதலை வந்து இருட்டுக்கல் முனியப்பன் நிறைவேற்றி வைக்கிறாரு. அதனால் அவங்கள வேண்டுதலுக்கு முடிந்தவுடன் அவர்கள் வேண்டுதலை இங்கே வந்து நிவர்த்தி செய்கிறார்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பக்தர்கள் என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த வேண்டுதலுக்கு ஒரு சீட்டு எழுதி அதில் கட்டிட்டு போகிறாங்க. என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு கட்டிட்டு போயிடுறாங்க. வேண்டுதல் நிறைவேறிச்சுனாக்கா அந்த சீட்டை அவுத்துட்டு அவங்களுக்கு என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அந்த காணிக்கையை செலுத்திட்டு போகிறாங்க. இப்போ நம்ம போகிறது இருட்டுக்கல் முனியப்பன் தான் இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கிறவர் தான் இருட்டுக்கல் முனியப்பன். அவர் தான் மாலையோடு வேஷ்டியோடு அருள் தருகிறார். பக்தர்கள் தினசரி வருகை தந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு வந்து வேண்டுதல் பலிக்குது. இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் ஒரு டைம் முடிந்தால் இருட்டுக்கல் முனியப்பனை வந்து தரிசித்து போங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். எல்லாமே வேண்டுதலுக்காக காணிக்கை வச்சுருக்காங்க. அருமையான கோயிலாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன நிறைவேற வேணுமோ அதையெல்லாம் இந்த கோயிலில் வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நடக்கும்.